ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மரகதம் வந்து தனங்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு இருப்பாங்க, துரையை வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகணும், அதுக்கான சம்மதம் உங்கள் அப்பா கிட்ட வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ரத்னா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போதே துரை அங்கே வந்துடுவாங்க. அவனை பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆகிட்டு, இவனை எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்டு வச்சுருக்கீங்க, அதனால தான் இந்த மாதிரி வந்து பயந்த மாதிரி என்கிட்ட இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துரையை பற்றினா அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தனம் வந்துட்டு, அப்பா நம்ம துரையை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகணும், அதை பற்றி தான் அம்மா சொன்னாங்க, துரையை நம்ம அங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது அப்படின்வாங்க. என்ன காரணம் அப்படின்னு வந்து ரத்னம் கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. துரை ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டினது எல்லாத்தையுமே சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ரத்னம் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, ஒழுங்கு முறையதே போய்ட்றா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்திட்டு அவர் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. தனத்தையும் மணியும் திட்டிட்டு நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வேதா வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அறிவும் பார்வதியும் வந்துட்டு, வாமா நம்ம போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, நீ போனால் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையானலாம் வாங்குறதுக்கு எனக்கு கூப்பிடுறீங்களா, என்னால் அதுக்கெலாம் வர முடியாது அப்படின்வாங்க. அதுக்கு பார்வதி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது, வா நம்ம எல்லாமே தனியாக போயிடலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு ஸ்வேதா, அப்பா நான் இந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன், நான் இந்த வீட்லேயே தான் இருப்பேன், அந்த பாரதியும் நான் வாழ விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் அத்தை பற்றின ரகசியத்தை நம்ம பாரதி கிட்ட சொல்லியே ஆகணும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பாரதி இந்த வீட்டை விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்காக வச்சு நம்ம இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட அறிவு, நம்ம அந்த இதைத்தான ரகசியத்தை சொன்னால் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிப்போம் அப்படின்வாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு, அப்பா நம்ம எதையுமே சொல்ல வேண்டாம், கொலை பண்ணது எதையுமே, ஆனால் மாமாவுக்கு இதயம் எப்படி கிடச்சிது, அது அவளோட புருஷனோட இதயம் தான்றதை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாரதா வந்து பாரதி கிட்ட சொல்லுவாங்க, நான் உனக்கு காலி பிரித்து கொக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறேம்மா, அதுவும் இல்லாமல் புது ட்ரெஸ்ஸு அப்புறம் தேவையான நகை எல்லாமே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்வாங்க. அதை கேட்டால் பாரதி, எதுக்காகம்மா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு சாரதா, ஏம்மா உனக்கு இதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாதா, அதுவும் இல்லாமல் நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஏதேதோ நடந்துடுச்சு, ஏதேதோ பண்ணிட்டேன், நானும் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி தெரியவே இல்லை, நான் ஆதி நல்லா வாழணும்னு நினச்சி தான் இது எல்லாமே பண்ணேன், ஆனால் ஆதிக்கு நீங்கள் தான் முக்கியன்றதை இப்போ தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் ஏதேதோ பண்ணிட்டேன், ஆனால் அவன் நீங்கள் 2 பேரும் தான் அவனோட வாழ்க்கை அவனோட உலகம்னு நினச்சிட்டு இருக்கான், நீங்கள் 3 பேருமே சந்தோஷமாக வாழணும், உங்கள் கல்யாணம் நடந்தப்போ நான் அதை மனசார ஏற்றுக்கவே இல்லை, அதனால் இப்போ தாலி பிரித்து போடுற ஃபங்க்ஷனை நான் இதை கல்யாணமாகவே நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே சாரதாவோட முகமெல்லாம் மாறி போயிடும். பாரதி வந்து, என்னாச்சும்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. அதுக்கு சாரதா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, இல்லைம்மா நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, திடீர்னு முகமே மாறி போயிடுச்சு, என்னம்மா ஆச்சு, எதுனா பிரச்சனையா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு, இல்லை பாரதி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது உங்ககிட்டையும் ஆதிக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன், ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே போட்டு அதை புதைச்சி வச்சுட்டு அதுக்காக நான் பயந்தது, அதுக்காக நான் பண்ணது எல்லாமே போதும், அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சி நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ பாரதி, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைம்மா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களை தப்பாகவே நினச்சிக்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதுக்கு சாரதா வந்துட்டு, நடந்தது நடந்து போயிடுச்சு, இனி எதையுமே மாற்ற முடியாது, என் பேர்லேயும் எந்த ஒரு தப்பும் கிடையாது, நான் ஆதியோட நல்லதுக்காக தான் இது எல்லாமே பண்ணேம்மா, இப்போது ஆதியோட இதயம் இருக்குல்ல, அது உன்னோட புருஷனோட இதயம் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட தமிழுக்கும் பாரதிக்கும் ஷாக்காகி ஒன்றும் புரியாமல் பார்ப்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு, இதெல்லாம் நீ புரிஞ்சுப்ப அப்படின்வாங்க. சரியான கோவத்தில் பாரதி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டேபிள் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு நேராக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு பேக்கில் துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வருவாங்க. சாரதா வந்துட்டு, சொன்னால் கேளு பாரதி அப்படின்னு வந்துட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வரும்போது ஆதி வந்துட்டு, என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க பாரதி கிட்ட. அதுக்கு பாரதி ஆதியை பார்த்துட்டு, எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போவாங்க. இப்படியே இந்த எபிசோட் எண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.